பாடி ரீகம்போசிஷன்னா என்ன? எல்லோரும் சொல்கிறாங்க பாடி ரீகம்போசிஷன் வாங்க. சில பேர் வந்து அதை ஒரு லேமன் டேர்மில் நான் வந்து ஃபேட்டை வந்து மசிலாக மாற்றிட்டேன் அப்படி கூட சொல்லுவாங்க. ரீகம்போசிஷன் சிம்பிளான கான்செப்ட். அது அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்கள் ஃபேட்டையும் லூஸ் பண்ணுவீங்க, மசிலும் பில்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். ஜிம்மு வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் போயிருப்பீங்க, ஆனால் வெயிட்டே இழைச்சிருக்காது. ஆனால் இன்ச்சஸ் லாஸ் ஆகும், இல்லை சம்திங் ஏதோ ஒரு ப்ளஸ் நடந்துகிட்டு இருக்கும், ஆனால் வெயிட் மட்டும் இழைக்காது. அதப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பு வந்து பாடி ரீகம்போசிஷன் நடந்துகிட்ருக்கு நடுவில்ன்றது அர்த்தம். இப்போது இந்த பாடி ரீகம்போசிஷன் வந்து எப்போ நடக்கும்னா, நார்மலாக வந்து ஃபேட் லாஸ் சினாரியோன்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், வெயிட் லாஸ் வேறு, ஃபேட் லாஸ் வேறு. சரியா? அப்போது உங்களுக்கு நீங்கள் வெயிட் லாஸை விட்டுட்டு ஃபேட் லாஸ் சினாரியோவை சூஸ் பண்ணும்போது பாடி ரீகம்போசிஷன்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஃபியூ பீரியட்ஸில் நடக்கும். ஒரு 2 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட வச்சுக்கலாம். அது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஃபேட் லாஸ் பேச ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நடக்கிறத வந்து நம்ம பாடி ரீகம்போசிஷன் சொல்லுவோம். வெயிட் லாஸ் சினாரியோக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒல்லி ஆகும்போது தின்னாக இருப்பீங்க, ஒல்லியாக இருப்பீங்க. தின்னாக, அதாவது உடம்புல மசில் இருக்காது, எந்த கட்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் இந்த மேகசின்ஸ்லையோ இல்லைனா அந்த நம்ம செலிப்ரிட்டிஸோ இல்லை பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் உடம்பு இருக்காது. சரியா? ஒல்லியாக இருப்பீங்க. சட்டையை கழட்டும் போதும் ஒரு மாரத்தான் ரன்னரோ இல்லை நார்மல் பீப்புள் மாதிரி ஒரு தின்னாக இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம அந்த ஃபேட் லாஸை நோக்கி போகும்போது இந்த மாதிரி பாடி ரீகம்போசிஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து மசில் இருக்கும். உங்களோட ஃப்ரேமில் வந்து மசில் இருக்கும். ஃபேட்டை எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறன்றதை விட உங்கள் ஃபிசிக் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் ஃபேட் லாஸ் சினாரியோஸ்லாம் இல்லாமல் வெயிட் லாஸ் போகும்போது உங்களுக்கு பாடி ரீகம்போசிஷன் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. ஆனால் வெயிட் குறையும். உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிட்டே வரும். ஜிம்லேயோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ வந்து சொல்கிறத பார்த்துருப்பீங்க, அந்த பையன் வந்து அப்படியே ஃபேட்டை வந்து மசிலாக மாற்றிட்டான், அவன் அப்படியே குண்டாக இருந்தான், அவன் வந்து அப்படியே இந்த ஃபேட்டை வந்து அப்படியே மசிலாக மாற்றிட்டான்வாங்க சில பேர் வந்து நான் லீன் பல்க் ஆகிறேன், இல்லை லீன் மாஸ் கெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. ஃபேட் வேறு, மசில் வேறு. எப்போவுமே 2 வேறு டிஷ்யூஸ். சரியா? இப்போது இந்த மாதிரி மீன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாடி ரீகம்போசிஷன் தான் மீன் பண்ணுறாங்க. பாடி ரீகம்போசிஷன்றது யார் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? மசில் பில்டிங்கில் நியூ பி கெயின்ஸ்ன்றது ஒரு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நம்ம தனியாக அதை பற்றி பேசலாம். ஓகேவா? ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் அக்கர் ஆகும். இதில் நீங்கள் நல்ல கரெக்டாக ஸ்ட்ரக்சர் டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பார்க்கலாம். சரியா? அதாவது நீங்கள் பட்னி கிடக்குறீங்க, இல்லை ஹெர்பல் லைஃப் யூஸ் பண்ணி உடம்பு இழைக்கிறீங்க, இல்லைனா சம்திங் க்ரீன் டீ குடிச்சு உடம்பு இழைக்கிறீங்க, இல்லைனா வந்து கிராஷ் டயட் பண்ணுறீங்க, இல்லை ஜிஎம் டயட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ டயட், இது என்னென்ன டயட்டில் இருக்கோ எல்லா டயட்டும், லிக்விட் டயட்டு, ஸ்னேக் டயட்டு, எல்லா டயட்டையும் ட்ரை பண்ணி ஒல்லியாகிறீங்களே, அப்போல்லாம் இதெல்லாம் நடக்குது. ஸ்ட்ரக்சர் டயட் வேணும். கரெக்டான புரத சத்து வேணும், கரெக்டான நார் சத்து வேணும், கரெக்டான மாவு சத்து வேணும், கரெக்டான கொழுப்பு சத்து வேணும். அதாவது பேலன்ஸ்டு மீல்ஸாக நீங்கள் என்றைக்கு வந்து அந்த டயட்டிங் ப்ரோட்டோக்காலை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நடக்கும். இதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சர்டு ட்ரைனிங். ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று உடம்பு இழைக்குது. நம்ம ஸ்விம்மிங் பண்ணால் நிறையா உடம்பு இழைக்குது, ஜாகிங் பண்ணால் நிறைய உடம்பு இழைக்குது, ஜும்பா பண்ணால் நிறைய உடம்பு இழைக்குது, சைக்கிளிங் பண்ணால் நிறைய உடம்பு இழைக்குது. நீங்கள் என்னெல்லாம் உடம்பு இழைக்குதுன்னு சீக்கிரமாக உடம்பு இழைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்களோ அது எதுவுமே வந்து பாடி ரீகம்போசிஷனுக்கு செட் ஆகாது. நீங்கள் கரெக்டாக ஜிம்முக்கு போய் கரெக்டாக ஒரு ட்ரைனிங் பிளானை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஸ்போர்ட்டை சுற்றியோ இல்லை உங்கள் வாழ்க்கையை சுற்றியோ அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங் பிளானை ஃபாலோ பண்ணும்போது இது நடக்கும். ஓகேவா? இல்லைனா 2 சேர்த்து பண்ணும்போது நடக்கும். நீங்கள் 2மே வந்து ஸ்ட்ரக்சர்ட் டயட் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங் பிளான் 2மே சேர்த்து பண்ணும்போது இது நடக்கும். இப்போ ஒரு சினாரியோவில் பார்ப்போம். ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஸ்ட்ரக்சர்ட் டயட் ஃபாலோ பண்ணுறான், ஆனால் வந்து அவன் ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணல. அவனுக்கு ரீகாம்போ வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் நடக்கும், ரொம்ப பொட்டென்ஷியலாக நடக்காது. இன்னொரு சினாரியோவில் ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணுறான், ஆனால் ஸ்ட்ரக்சர் டயட் இல்லை. சேம் இதுவும் ஒரு லெவல் வரைக்கும் தான் நடக்கும், ஃபுல் பொட்டென்ஷியலாக பாடி ரீகாம்ப் ஆகாது. ஸ்ட்ரக்சர்ட் டயட்டும் ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங்கும் 2 சேர்ந்து நடக்கும் போது மட்டும்தான் அந்த பாடி ரீகாம்போட பொட்டென்ஷியல், அதாவது வீக்ஸ், எத்தனை வாரம் இல்லை எத்தனை மாதம் உங்களுக்கு வந்து ரீகாம்ப் ஆக போகுதுன்றதை முடிவு பண்ணுறது. உங்களுக்கு அந்த 2த்தையும் நீங்கள் சேர்த்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க தான். 3வது மெயின் சினாரியா வந்து லே ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லே ஆஃப்ன்றதை நீங்கள் நிறையா விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டுருப்பீங்க, 2 வருஷம் 3 வருஷம் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கரெக்டாக ஜிம் போயிட்டுருப்பீங்க, திடீர்னு வேலையில் மாட்டிப்பீங்க, டைமே செட் ஆகாது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே விட்டுருவீங்க, நல்லா குண்டாயிருவீங்க.
திருப்பி போய் நீங்கள் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோ கேப்பில் நீங்கள் ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நடக்கும் இந்த பாடி ரீகம்ப் பண்ணுறது முதல்ல நடக்கும். அது மசில் மெமரியும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை பாடி ரீகம்ப்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி நடக்கும். இன்னொரு லே ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரிஸ். இப்போ நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு இன்ஜுரி நடந்துடும், ஏதோ ஒரு லிகமெண்ட் டேர் ஆகிடும், இல்லைனா கீழே விழுந்திருப்பீங்க, ஃப்ராக்சர் ஆகிடும், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்த ட்ரைனிங்கை விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 6 மாதம் அந்த மாதிரி ஒரு லாங்கர் பீரியடில் இல்லை ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் திருப்பி எல்லாமே ரெடி ஆனோடனே, திருப்பி எல்லாமே வந்து உங்களுக்கு சரியானோடனே உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீகாம்போசிஷன் தான் முதல்ல நடக்கும். நீங்கள் அது முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது டயட் ட்ரைனிங் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக ஆரம்பிச்சிங்கன்னா. ஓகேவா? இந்த 3 சினாரியோ ரொம்ப மெயினான சினாரியோவில் தான் நடக்கும். வேறு யாருக்குமே நடக்காது. இந்த 3 சினாரியோ பண்ணாதவங்களுக்கு யாருக்கும் மெயினாக நடக்காது. அடுத்த ஒரு சப் கேட்டகரி, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்த சப் கேட்டகரிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைசப்ஸ் ஒரு எல்போவில் வந்து ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு. உங்களால் வந்து செஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் போட முடியாது. ஏன்னா வந்து உங்கள் ட்ரைசப்ஸ் வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கும். உங்களால் நிறைய ட்ரைசப்ஸ்க்கு நிறைய ஒர்க் அவுட் போட முடியாது. அப்போ வந்து நீங்கள் என்றைக்கு வந்து உங்கள் ட்ரைசப்ஸ் சரியாகுதோ அன்றைக்கி வந்து நீங்கள் செஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் போடுவீங்க. அதாவது என்ன வால்யூம் ஏற்றுறதுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள் இன்டென்சிட்டி ஏற்றுறதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஹார்ட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பர்டிகுலர் மசில் மட்டும் ரீகம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அதுக்கு அடுத்தது உங்கள் ரொம்ப வந்து அண்டர் ரேட்டட் ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நடக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் ரிசல்ட்டே இல்லை. திடீர்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட லைஃபோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண பண்ணி அது கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க. அப்போ வந்து இந்த விஷயம் நடக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி ஸ்லீப்பு, தூங்கலை, 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் தான் தூங்குறீங்க. அதை கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு 8 ஹவர் 9 ஹவர் தூங்கும்போது இந்த விஷயம் நடக்கும் திருப்பி. அன்லெஸ் எல்லா சினாரியும் கரெக்டாக இருந்தாலும். அதனால் ரொம்ப பவர்ஃபுல் ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்லீப்பும். ஓகேவா? இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பாடி ரீகம்போசிஷனை எதிர்பார்க்கலாம். ஓகேவா?